இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. பாத்திரமாகையும் மாத்திரம் கருணை வைத்த, பாத்திரமாகையும் மாத்திரம் கருணை வைத்த பார்த்திபனை யூத கோத்திரனை என்றும் ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. செம்பொன்னுருவானை தேசிகர்கள் தேடும் குருவானை, தேசிகர்கள் தேடும் குருவானை, தேசிகர்கள் தேடும் குருவானை. அம்பரமேவிய மும்பகணத்தோடு, அம்பரமேவிய மும்பகணத்தோடு அன்பு பெற நின்று பைம்பொன் மலர் தூவி ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றுக்காரராகிய அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வாதமான ஒரு மாலை விளக்கை நாங்கள் செலுத்துகிறோம். அருமையான நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் காரியங்களை ஒழுங்குபடுத்தி தந்திருக்கிறேன். நன்றியோடு துதிக்கிறோம். அருமையான குடும்பங்களுக்காக பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த நல்ல ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இப்போது அருமையான மகனை கருத்து தருகிறோம். ஆண்டு அருமையான மகளை கருத்து தருகிறோம். பிள்ளைகளுக்கு ஆசீர்வதியும். இந்த நாளிலே நடக்கின்ற ஆண்டவரே அந்த நிகழ்வை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இப்பொழுது அருமையான பிள்ளைகள் கொண்டு செல்கிற இந்த உச்சலமான பொருட்களுக்காக ஜெபிக்கிறோம். பரிசுத்த வேதாகத்திற்காக ஜெபிக்கிறோம். ஐயா ஆசீர்வதித்தார். மோதிரங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அருமையான மகள் அணிய போகிற புடவையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த சரி ஆசீர்வதித்தார். எல்லா அவசியம் ஆண்டவரே உங்களுடைய கருத்திலே தருகிறோம். ஆசீர்வதி இந்த நாள் நடக்கிற ஆண்டவரே அந்த நிகழ்வை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவர் வழிநடத்தும். போக்கில வரத்திலே பாதுகாத்துக் கொள்ளும். உங்களுடைய சமூகம் முன்பாக கடந்து சொல்லுங்கள். எல்லாவற்றையும் கர்த்தர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர், நாங்கள் நினைப்பதற்கு வேண்டிப்பதற்கு அதிகமாக கிரியை செய்த கர்த்தர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யலாம். எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து நடத்தி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் அனைவரோடு அருமையான பிள்ளையோடும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. இருக்கட்டுமா இங்கதான் நிக்கணும். இவராரோ இந்த
இவர்தானோ நம்மை மீட்டிடும் நரகோனோ ஆசையாய் மனிதருக்காய் மறித்திடும் அதி அன்புள்ள மனசானோ ஆசையாய் மனிதருக்காய் மறித்திடும் அதி அன்புள்ள மனசானோ தித்திக்கும் தீங்கனியோ நமது தேவனின் கண்மணியோ மெத்தவே உலகிருள் நீக்கும் அதிசயமேவிய விண்ணொளியே மெத்தவே உலகிருள் நீக்கும் அதிசயமேவிய விண்ணொளியே ஆகிவராரோ இந்த அவனியோர் மாதிடமே ஆனடை குடிலிடை மோனமாய் உதித்த இவற்புத பாலகனா ஆனடை குடிலிடை மோனமாய் உதித்த இவற்புத பாலகனா ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் வல்லவரே உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் வல்லவரே உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து குனிந்து ஆராதிப்பேன் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து குனிந்து ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன் உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன் ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன் உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் தூதர்களோடு ஆராதிப்பேன் ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன் தூதர்களோடு ஆராதிப்பேன் ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் அதிலே எதேனிலே அழகுடன்
வாழ்க்கையின் தலைவரா இயேசுவையே கொண்டிடுவி அன்புடனே பண்டு கொண்டே பல்லாண்டுகள் வாழ்ந்திடுவி வந்து நீ தங்குவி இம்மான பந்தலில் வாழ்த்துக்கள் கூறுவோம் வாழ்த்தியே பாடுவோம் ஆண்டவர் அருளால் ஆனந்தமாய் வாழ மங்களம் பாடி இன்று நாமும் வாழ்த்திடுவோம். வருகை வரைக்குமே இவர்களை உம்மிழலில் மறைத்துமே காத்துக்கொள்வீர் உம்மாவியால் நிரப்புவீர் வந்து நீ தங்குவீர் இம்மான பந்தலில் வாழ்த்துக்கள் கூறுவோம் வாழ்த்தியே பாடுவோம் ஆண்டவர் அருளால் ஆனந்தமாய் வாழ மங்களம் பாடி இன்று நாமும் வாழ்த்திடுவோம். நேரத்தில் நாம் அமைதியாக இருப்போம், ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நல்ல நிகழ்வுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். விசேஷமாக ஆண்டவரே, இந்த நாளிலும் 2 குடும்பங்கள் இங்கே செய்யப்போகின்ற உடன்படிக்கைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். குறிப்பாக மணமகன் ஆண்டவரே மணமகளை சந்திக்க இந்த நேரத்தில் வந்திருக்கிற பொழுது கொண்டு வந்திருக்கிற உச்சிதமான ஒவ்வொரு பொருட்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக மணமகள் உடுத்தி கொள்ளும்படி கொடுத்திருக்கிற
இந்த சாரிக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மணமகன் கொண்டு வந்திருக்கிற இந்த சாரியை மணமகள் அணிந்து கொண்டு 2 பேரும் செய்ய போகின்ற நல்ல ஒப்பந்தத்துக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். மகனுடைய குடும்பத்தையும் மணமகளுடைய குடும்பத்தையும் நீர் அழைத்து வந்திருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் ஆண்டவர் தாமே இந்த நிகழ்வை துவக்க முதல் முடிவு வரைக்கும் நடத்தி தாரும். இந்த ஆண்டவரே, உச்சிதங்கள், பொருட்கள், பழங்கள், மலர் மாலைகள், இந்த சாரி மற்றும் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தாங்க நம்முடைய பரிசுத்தமுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். ஆண்டவரே, உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. ஆண்டவரே, உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டே, உம்மை விட்டு அகன்று போக மாட்டே. ஆண்டவரே, உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. கேட்டு அதன்படி நடக்கின்றே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் இந்த அருமையான என்கேஜ்மெண்ட் ப்ரோக்ராமிலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியிலே இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்கும் வண்ணமாக நம்மத்திலே வந்திருக்கின்ற கிறிஸ்டியான் நகரம் சேகர தலைவர் அருள் திரு செல்வன் மகாராஜா ஐயா அவர்கள் ஆரம்ப ஜெபம் செய்வார். முதல்வர் கண்களை மூடி தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஊற்று உரிடமாக இருக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் கொடுத்த எல்லா ஈவுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சகல நன்மைகளும் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. உம்முடைய கிருபின் கரம் திறக்கப்படும் பொழுது நன்மைகளை நான் சுதந்திரித்துக் கொள்கின்றோம். அவனமாக திருமணம் என்ற ஒரு சிறந்த ஒரு நிலையை ஆண்டவரை கண்டடையும்படியாக நீர் ஆயத்தப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கின்றீர். நாளிலும் அருமையான மணமகனுக்கு ஏற்ற ஒரு மகளை கொடுத்து ஆண்டவரை இந்த நாளிலே திருமணத்துக்கு நிச்சயப்படுத்தி கொள்ளும்படியாக நல்ல ஒரு வாய்ப்பை தந்திருக்கிற ஸ்தோத்திரம். இந்த நிகழ்விலே உடைய பிரசன்னத்தை தாரும். இந்த இடத்திலே உடைய மகிமை பிரசன்னம் காணப்படுவதாக. குடும்பங்களை ஆசீர்வதியும், நன்மையினால் நிரப்பும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மணமகன் பிரவீன், மணமகள் ஜான்சியை நாம் வாழ்த்தி பாடுவோம். பாடல் புத்தகத்திலே கன்வென்ஷனில் 370வது பாடல், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். ஆசீர்வதியும் கர்த்தரே ஆனந்த மிகவே, நேசவுதியும் சுத்தரே நீத்தம் மகிழவே, விசிறுவான ஜோதி கதிரங்கி மெசியாயம் மண வாழனே, ஆசாரியரும் வன்ராஜனும் ஆசீர்வதித்திடும், இம்மண வீட்டில் வாரீரோ
ஏசுராயரே உம்மணம் வீச செய்ரோ ஓங்கும் நெசமதால் இம்மண மக்கள் மீது ரங்கிடவே இவ்விருவேரையும் காக்கவே விண்மக்களாக நடக்கவே வேந்தா நடத்துமே விசிறுவான ஜோதி கதிரங்கி மெசியாயம்மன வாழனே ஆசாரியரும் வான்ராஜனும் ஆசீர்வாதித்திடும் பூதல ஆசீர்வாதத்தால் பூரணமாகவே ஆதரித்தாளும் கர்த்தரே ஆசீர்வாதித்திடும் மாதிரளாக இவர் சந்ததியார் வந்துதித்தம்மை பிரஸ்தாவிக்க ஆதேவ கிருபை தீர்மானம் ஆம்போல் அருளுமே விசிறுவான ஜோதி கதிரங்கி மெசியாயம்மன வாழனே ஆசாரியரும் வன்ராஜனும் ஆசீர்வாதித்திடும் ஞான விவாகம் எப்போதும் ஞாபகமாகவே வானமணாளன் வாஞ்சித்து வாழ்க மனையானை ஆனந்தமாக தூய தன்மயதை ஆடையாயியனந்தளித்து சென்னையோடே நீர்வாரையில் சேர்ந்து சுகிக்கவே விசிறுவான ஜோதி கதிரங்கி மெசியாயம்மன வாழனே ஆசாரியரும் வான்ராஜனும் ஆசீர்வாதித்திடும். இப்பொழுது மணமகனுக்கு மணமகளுடைய தகப்பன இப்பொழுது மலர் மாலையை அணிவிப்பார்கள். அதற்கு முன்பாக மலர் மாலைகளை நம் மத்தியிலே இருக்கின்ற குப்பாபுரம் சேகர குருவானூர் ஐயா அவர்கள், அருள் திரு செல்வின் சார்ல்ஸ் ஐயா அவர்கள் நம் மத்தியில் இருக்கிறார். அவர்கள் இந்த மலர் மாலைக்காக சிறப்பு ஜெபம் ஏறெடுப்பார்கள். எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான தருணத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது ஒருவருக்கொருவர் மாற்றிக்கொள்ள இருக்கின்ற இந்த மலர் மாலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த மலர் மாலை மனம் வீசுவதை போல அவருடைய வாழ்க்கை மனம் வீச, இந்த அருமையான மலர்களெல்லாம் ஒன்றோடு ஒன்றாக இணைக்கப்பட்டு இருப்பதை போல அவருடைய வாழ்க்கையும் ஒன்றாக இணைக்கப்பட்ட ஒரு வாழ்வாக, ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வாய் இருக்க நீர் அருள் தாரும். இந்த அருமையான நிகழ்வை உம்முடைய திருப்பாதத்தில் நாங்கள் தாழ்த்துகிறோம். மணமக்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் நீர் மாற்றித்தாரும். மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கின்றோம் நல்ல பிதாவே.
ஆதாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற பரிசுத்த வேதாகமம் அதுதான் அவர்களுக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ள இந்த நேரத்திலே பரிசுத்த வேதாகமத்தை அவர்கள் மணமகன் மணமகளுக்கு கொடுக்க, மணமகள் மணமகனுக்கு கொடுக்க இப்பொழுது அவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த வேத வசனத்தை, வேத புத்தகத்தை நம்மத்தில் இருக்கின்ற அகப்பைக்குளம் சேகர தலைவர் மற்றும் நம்முடைய தூத்துக்குடி நாஸ்திரை திருமண்டலத்தின் சாப்ளின் ஐயா அவர்கள், உயர் திரு அருள் திரு ஜி பாஸ்கர் ஐயா அவர்கள் வேதாகமத்தை ஜெபித்து பிள்ளைகளிடத்திலே கொடுப்பார்கள். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, இந்த மன மகிழ்ச்சியின் நாளிகைக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வேதத்தின் மகத்துவங்களை உடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள இரக்கம் செய்யும். விசேஷித்துணமாக குடும்ப வாழ்வின் மேன்மைகளை பெற்றுக்கொள்ள இந்த வேத புத்தகம் அவர்கள் அடித்தளமாய் அமையட்டும். எடுக்கின்ற பிரயாசங்களிலே வேத வார்த்தையின்படி தங்கள் வாழ்வை அமைத்து கொள்ள நம்முடைய பிள்ளைகளின் பாதைக்கு வெளிச்சமாக தீபமாக இருக்க இரக்கம் செய்யும். திரியேக நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். அருமையான பிள்ளைகள் பயன்பட்டு திரியேக நாம மகிமைக்காய் செயல்பட இரக்கம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. மணமகனும் மணமகளும் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளும் வண்ணம் மோதிரங்களை மாற்றிக்கொள்ள இருக்கின்றார்கள். ஆகவே இதை முத்திரை மோதிரமாக மணமகன் மணமகளுக்கும் மணமகள் மணமகனுக்கும் அணிய இருக்கின்றார்கள். இந்த மோதிரத்தை ஆண்டவர் கரத்திலே ஒப்பு கொடுத்து நம்முடைய முதலூர் சேகரத்தினுடைய தலைவர் அருள் திரு செல்வன் மகாராஜா அவர்கள் இந்த மோதிரத்தை ஆசீர்வதித்து பிள்ளைகளுக்கு கொடுப்பார்கள். அன்பின் ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறீர். அன்பு மணமகனுக்கு ஏற்ற ஒரு மணவாட்டியாக மணமகளை கர்த்தர் திருமணத்துக்கு நிச்சயப்படுத்திக் கொள்கின்ற நல்ல ஒரு கிருபையை தந்தீர். அதற்காய் ஸ்தோத்திரம். நிச்சயப்படுத்துவதற்கு ஆதாரமாக இப்பொழுதும் இந்த முத்திரை மோதிரத்தை ஒருவருக்கொருவர் இந்த சபைக்கு முன்பதாக பெற்றோர் முன்னிலையிலே, ஊழியர்கள் முன்னிலையிலே இதை அணிந்து விடுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதை தொட்டு ஆசீர்வதிப்பீராக. அணிந்து விடுகிறவர்களும் அணிந்து கொள்கிறவர்களும் ஆசீர்வாதமாய் வாழ்ந்திருக்க ஆண்டவர் கிருபை பாராட்டுவீராக. இப்படி கிருபையின் கரத்தில் தாழ்த்துப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எண்ணின காரியம் யாவும் முடிக்க, எண்ணின காரியம் யாவும் முடிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க,
நிலைத்திருங்கள். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருக்க ஏயோதியாளுக்கும் சிந்திக்கியாளுக்கும் புத்தி சொல்கிறேன். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளமந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஜான்சி அவர்களை வாழ்த்தி ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம மத்தியிலே இருக்கிற தூத்துக்குடி நாசிரை திருமண்டலத்தினுடைய சாப்ளின் ஐயா அவர்கள், அகப்பைக்குளம் சேகரத்தின் தலைவர் அருள் திரு ஜி பாஸ்கரன் ஐயா அவர்கள் நம்மத்தில் இருக்கின்றார்கள். அவர்கள் மணமக்களுக்கான அறிவுரைகளையும் வசனத்திலிருந்து சொல்லுவார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்ல நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதி பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களிலே 4ஆம் வசனம் இவ்வாறாய் சொல்கிறது: கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருவேளை இந்த வசனத்தை நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், சந்தோஷமாய் இருப்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, மறுபடியும் சந்தோஷமாய் இருப்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை கூப்பிட்டு வரும்போது எல்லாரும் சேர்ந்தான் வந்திருக்கும் போது இங்கே ப்ரோக்ராம் முடிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நிலவரம் என்ன அப்படிங்கிறத சாம் கவனிச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. சந்தோஷம் என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இடத்தில் அமைந்திருக்கும். கர்த்தருக்குள் நாம் எப்படி சந்தோஷமாய் இருப்பது என்பதை வேதத்தின் அடிப்படையிலே நான் கற்றுத்தர ஆசைக்கின்றேன். இங்கே சந்தோஷம் சந்தோஷம் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற வார்த்தையை நான் ஆங்கிலத்திலே எடுத்துக்கொள்ள ஆசைக்கின்றேன். ஆங்கிலத்திலே சந்தோஷம் என்பதற்கு அநேக வார்த்தைகள் இருந்தாலும் ஜாய் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி கொள்ள ஆசைக்கின்றேன். இந்த வார்த்தையிலே ஜே, இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஜீசஸ் ஃபர்ஸ்ட். உங்கள் வாழ்விலே இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் முதலிடம் கொடுத்தீர்கள் என்றால் உங்களுக்கான முதலிடம் உங்களை தேடி வந்துவிடும். அல்லேலூயா. ஆண்டவர் போதுமானவராய் இருக்கின்றார். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நாம் எப்படி நாம் முதலிடத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால், 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் பின்பகுதி வாராய் சொல்கிறது: கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும் பொழுது உங்கள் வாழ்வு சந்தோஷம் நிறைந்ததாய் இருக்கும். ஒருவேளை ஜீசஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்ன உடனே இயேசு கிறிஸ்துக்கு நம்ம எப்படிலாம் முதலிடம் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், உங்கள் கரங்களிலே நீங்கள் மாற்றிக்கொண்ட வேதாகமத்தை போல இந்த வேதாகமம் உங்கள் திருமண நாளுக்கு முன்பதாக வாசித்து முடிப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்க வேண்டும். உங்கள் கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற வேதாகமம் அது சாதாரணதல்ல, உங்கள் வாழ்வை செவ்வைப்படுத்துவதும் உங்கள் வாழ்விலே உங்களை செம்மையானவர்களாய் நிலைநிறுத்துவதும் கூட. எனவே உங்கள் கரங்களில் உள்ள வேதாகமத்தை நீங்கள் அனுதினமும் வாசிக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுக்க இயலும். இதற்கு அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கின்ற வார்த்தை ஓ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அதர்ஸ் இன் பிட்வீன். ஒருவேளை இந்த நிகழ்விலே அநேகர் பங்கு பெறலாம், ஆனால் அநேகர் பங்கு பெற்றாலும் அவர்கள் நமக்கு இடையிலே வந்து கடந்து செல்கிறவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஒருவேளை இந்த மண்டபத்துக்கு முதல்ல அருமையான சகோதரி ஜான்சி ஸ்வீட்டி வந்திருக்கலாம், பிந்தி நம்ம சாம் வந்திருந்தாலும் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் வாழ்க்கையை என்ன செய்ய முடியும், துவங்க முடியும். இந்த வாழ்க்கையில் வேற யாருக்கும் அங்கே என்ன இல்லை, இடம் இல்லை. உங்கள் இருவருக்கு மாத்திரமே அது உரியது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்கள் 2 பேருக்கும் இடையில ஒரே ஒரு இடம் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னால் திரித்துவ நாமம். ஆண்டவருடைய வல்லமையினால் நீங்கள் கட்டப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். எப்படி அப்படின்னு சொன்னால், இப்போ திருமணம் முடியும் வரைக்கும் நீங்கள் 2 பேரும் என்ன செய்யணும், தனித்திருந்து ஜெபிப்பது மிகவும் நல்லது. குடும்பமாய் ஜெபிப்பதற்கான காலம் வரும் பொழுது குடும்பமாய் இணைந்து ஜெபிப்பது மிகவும் நல்லது. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வாறாய் சொல்கிறார்: ஒரே சிந்தையாய் இருங்கள். 2 பேருக்கும் ஒரே சிந்தை எப்போ இருக்கணும் அப்படின்னு சொன்னால், வேதாகமம் வாசிக்கும் போதும் வேதத்தின்படி ஜெபிக்கும் பொழுதும் உங்கள் வாழ்வு நீங்கள் ஒரே சிந்தையாய் மாறும் பொழுது நீங்கள் சந்தோஷம் உள்ளவர்களாய் காணப்படுவீர்கள். 3வது நிகழ்வு ஒய். ஒய் ஸ்டாண்ட்ஸ் ஃபார்
லாஸ்ட். இட்ஸ் யாருக்கு அப்படின்னு சொன்னால் இட்ஸ் யுவர்ஸ். ஒய் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் யுவர்ஸ், உங்களுக்கானது. ஒருவேளை நீங்கள் வந்திருக்கும் போது இந்த நிகழ்வு உங்களுக்குரியது, ஆனால் உங்களுக்கு நாங்கள் என்ன செய்யலை, சேர் தரல, அப்படி தானே, உரிய இடம் கொடுக்கப்படவில்லை. எதனால் அப்படின்னு சொன்னால் 2 பேரும் தனியாக இருக்கும் வரைக்கும் வாழ்க்கையில் என்ன செய்யலை, ஆசீர்வதிக்கப்பட இயலவில்லை. ஆனால் எப்பொழுது உங்களுக்காக உங்கள் பெற்றோர் நான் எனது மகளாக ஏற்றுக்கொள்கின்றேன் என்று அம்மாவும் எனது மகனாக ஏற்றுக்கொள்கின்றேன் என்று எப்படி அருமையான பெண்ணின் தகப்பனாரும் எடுத்துக்கொண்டார்களோ, அப்பொழுதுதான் நீங்கள் வேதத்தின் அடிப்படையில் நான் நடந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி வேதாகமத்தை என்ன செஞ்சீங்க, மாற்றினீங்க. நீங்கள் வேதத்தின் அடிப்படையில் நடந்து கொள்வேன் மாற்றினதுக்கு அப்புறம்தான் 2 பேரும் சேர்ந்து என்ன செஞ்சுக்கிட்டீங்க, உடன்படிக்கையின் மோதிரத்தை மாற்றிக்கொண்டீர்கள். உங்கள் வாழ்விலே எப்பொழுது உங்களுக்கானதை கடைநிலையில் நிறுத்துகிறீர்களோ அப்பொழுது கடைநிலையில் நீங்கள் இருப்பதில்லை. நீங்கள் உட்கார்ந்துருக்க இடம் எங்க, மற்ற எல்லாரை காட்டிலும் உயர்ந்த ஒரு இடம், மற்ற எல்லாரை காட்டிலும் வித்தியாசமான ஒரு இடம். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், சந்தோஷமா இருங்க. ஒருவேளை இது ஒரு நாள் அல்ல, உங்கள் வாழ்விலே ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள் நீங்கள் சந்தோஷமாக இருக்கும் பொழுது உங்கள் தனிப்பட்ட வாழ்வு, உங்கள் குடும்ப வாழ்வு, உங்கள் உலக வாழ்வு, உங்கள் பெற்றோர் முன்பதாக, நீங்கள் வாழ்கின்ற சமுதாயத்தின் முன்பதாக உயர்த்தப்பட்டதாய் மேன்மைகளை பெற்றுக்கொண்டதாய் காணப்படும். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருக்கும் தந்து வழி நடத்துவாராக. அதாவது குருவானவர்கள் மணமக்களை வாழ்த்துவார்கள். அதைத் தொடர்ந்து நாம் விருந்தினர்கள் சொந்தக்காரர்கள் வாழ்த்த உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ரோஜாப்பு வாசம் மலர்கள் நாம் இப்போ நேசம நாளென்று தூவிடுவோம். ரோஜாப்பு வாசம் மலர்கள் நாம் இப்போ நேசம நாளென்று தூவிடுவோம். மல்லிகை முல்லை சிவந்தி பிச்சி மெல்லியம் சேர்ந்து அள்ளிய வீசி நல்மணமக்கள் மீது நாம் எல்லா மலரையும் தூவிடுவோம். ரோஜாப்பு வாசமலர்கள் நாம் இப்போ நேசமனாலன் மேல் தூவிடுவோம். மன்னனாம் சம மணமகனோடு அன்றிலும் பேலும் ஒன்றித்து வாழ ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டுதலோடு தூவிடுவோம். ரோஜாப்பு வாசம் மலர்கள் நாம் இப்போ நேசம நாளென்று தூவிடுவோம். மணமகன் பிரவீன் இணை விரியாது மணமகள் மீது மிக அன்பு கூர்ந்து மனைவி கழகு தரும் குணம் யாவும் பெற்றிட இலங்கிட தூவிடுவோம். ரோஜாப்பு வாசம் மலர்கள் நாம் இப்போ நேசம நாளென்று தூவிடுவோம். புத்திர வாக்கியம் புகழும் வாழ்வும் சத்தியம் சாந்தம் சுத்த நல் இதயம் நித்திய ஜீவனும் பெற்றிவர் என்றும் பக்தியாய் வாழ்ந்திட தூவிடுவோம். ரோஜாப்பு வாசம் மலர்கள் நாம் இப்போ நேசம நாளென்று தூவிடுவோம். மல்லிகை முல்லை சிவந்தி பிச்சி மெல்லியர் சேர்ந்து அள்ளிய வீசி நல்மணமக்கள் மீது நாம் எல்லா மலரையும் தூவிடுவோம். ரோஜாப்பு வாசமலர்கள் நாம் இப்போ நேசம நாளென்று சூவிடுவோம். மன்னனாம் ஜான்சி மணமகளோடு அன்றிலும் போரும் ஒன்றித்து வாழ ஆண்டவர் ஆசீர்வதிக்க நம் வேண்டுதலோடு தூவிடுவோம். ரோஜாப்பு வாசமலர்கள் நாம் இப்போ நேசம நாளென்று தூவிடுவோம். இப்பொழுது நம் மத்தியில் இருக்கின்ற முதலூர் சேகர தலைவர்
அன்புக்குரியவர்களே, ஒரு நிமிடம் மாத்திரம் நீங்கள் அமைதியாக நிற்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நிறைவு ஜெபம், அதற்கு பின்பதாக ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லது அல்ல என்று உணர்ந்து ஏற்று துணையை கொடுத்து குடும்பமாக இணைத்து ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், அன்பு மணமகனாக பிரவீனையும் மணமகளாக ஜான்சியும் கர்த்தர் வைத்து இந்த நாளிலும் திருமணத்துக்கு நிச்சயப்படுத்திக் கொள்ள கிருபை தந்தி ஸ்தோத்திரம். அருமையான நம்முடைய பிள்ளைகள் திருமணத்துக்கென்று ஆயத்தப்படவும் தங்கள் வாழ்க்கையிலே ஜெபத்திலும் வேதத்தை வாசிப்பதிலும் ஆண்டவருக்கு பிரியமான நிலைகளிலே திருமறையிலே காணப்பட்ட அநேக குடும்பங்களை வாசித்து நலமானது எடுத்துக்கொண்டு தங்கள் வாழ்க்கையிலே ஒரு சிறந்த குடும்பமாய் கட்டப்பட கிருபை தாரம். ஆண்டோட திருமணத்திற்காக பெற்றோர் எடுக்க போகிற முயற்சிகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பீராக. தேவ சமூகத்திலே பிள்ளைகள் குடும்பமாக இணைக்கப்பட்டு சகல நன்மையினாலும் நிரப்பப்பட்டு ஆண்டவருக்கென்று உன்னதமான ஊழியங்களை நிறைவேற்றுவதற்கு தேவரீர் பலன் தருவீராக. காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் அருமையான மணமக்களோடும் குடும்பங்களோடும் இன்றும் என்றும் சதாகாலமும் நிலைத்திருப்பதாக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுள்ளவர்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகலமும் மறவாதே, ஆமென். என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும். நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும், நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. திகைத்து நின்றோரை கைப்பிடிச்சு நடத்தும், திகைத்து நின்றோரை கைப்பிடிச்சு நடத்தும். தகர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும்.
தகர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும் அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் அதிகம் செய்ததே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே, என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. ஜீவனை காட்டிலும் பெரியதே, பரமனின் ஈவினில் சிறந்ததே. சிறப்பாக இந்த நாளிலே ஜான்சி சிறப்பாக ஒரு ஹாப்பி பர்த்டே கொண்டாடுகிறார்கள். ஆகவே இந்த நாளில் கேக் கட் பண்ணி நம்முடைய வருங்கால கணவனுக்கு அப்படி ஒரு கிடைக்கப்படாத ஒரு ஆசீர்வாதம் அவங்க செய்வாங்க. அவங்க கேக் கட் பண்ணி அவங்க தலைகளை காட்டி நாம் செய்வோம். அன்பு துறையில் நல்ல ஆளுடைய ஸ்வீட்டி கொடுத்த நல்ல ஒரு ஹாப்பி பர்த்டேக்காக நம்ம சொல்கிறோம். இந்த அருமையான என்கேஜ்மெண்ட் நாளிலே விசேஷமாக பிரவீன் சாமுக்கு அவர்கள் கொடுக்க போகிற இந்த நல்ல இனிப்புக்காக ஸ்தோத்திரம் சொல்கிறோம். இன்றைக்கு அவர்கள் இந்த இனிப்பை கொடுத்து மகிழ்ச்சியை பகிர்ந்தவர்களுக்காக ஆண்டவராமே அவருடைய வாழ்க்கையை முழுவதுமாக இனிப்பாக மாற்றித்தார். இனிப்பை ஆண்டவரை எப்படி சுவையோடு உண்கிறோமோ அதே போல அவருடைய வாழ்வும் அநேகருக்கு சுவையுள்ளதாய் காணப்பட ஆண்டவர் அனுமதித்தார். ஸ்ரீஜியை வாழ்த்துகிறோம் சுவாமி. பிரியமானது ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக என்று வாழ்த்துகிறோம். இவ்வாறு இந்த நாளிலும் இந்த ஆண்டிலே ஹாப்பி பர்த்டே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை வாழ்த்து ஆசீர்வதிக்க ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைக்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதி. இப்பொழுதும் ஆண்டவரை வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டி இருக்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, baby. Happy birthday to you. May God bless you, dear. May God bless you, dear. May God bless you, dear sweetie. May God bless you, dear. Happy long life to you. Happy long life to you. Happy long life to you, sweetie. Happy long life to you. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே.
கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோ. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோ. மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோ. மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோ. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே. கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே. உண்மையாய் கூப்பிடும் குரல்தனை கேட்டு விடுதலை தருபவரே. உண்மையாய் கூப்பிடும் குரல்தனை கேட்டு விடுதலை தருபவரே. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. உலக தோற்ற முதல் எனக்காய் அடிக்கப்பட்டே. உலக தோற்ற முதல் எனக்காய் அடிக்கப்பட்டே. துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீ. துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீ. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா உயிருள்ள நாளெல்லாமே. பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினாலே எல்லாமே ஆகும். நீர் சொல்ல ஆகும் கட்டளை இட நிற்கும். உம்மாலே ஆகாத காரியம் உண்டோ? பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினாலே எல்லாமே ஆகும். நீ சொல்ல ஆகும் கட்டளை இட நிற்கும். உம்மாலே ஆகாத காரியம் உண்டோ? உணர்வு
சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் உம்மாலே ஆகாத காரியம் உண்டோ உலகமெல்லாம் இனி கலக்கப்படும் எங்கள் நிழல் பட்டதும் அற்புதங்கள் நிகழும் உலகம் எல்லாம் இனி கலக்கப்படும் எங்கள் நிழல் பட்டதும் அற்புதங்கள் நிகழும் பொய் சிங்கங்களின் வாய்கள் கட்டப்படும் இருளின் ஆளுகை எல்லாம் பரிகரிக்கப்படும் பொய் சிங்கங்களின் வாய்கள் கட்டப்படும் இருளின் ஆளுகை எல்லாம் பரிகரிக்கப்படும் முற்றிடுமே உம் வல்லமையை நிறைவேற்றுமே உம் வார்த்தைகளை முற்றிடுமே உம் வல்லமையை நிறைவேற்றுமே உம் வார்த்தைகளை பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல ஆவியினாலே எல்லாமே ஆகும் நீ சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் உம்மாலே ஆகாத காரியம் உண்டோ கட்டுகளெல்லாம் நொடியில் அவிழ்க்கப்படும் சாபங்கள் எல்லாம் முற்றும் மாறி போகும் கட்டுகள் எல்லாம் நொடியில் அவிழ்க்கப்படும் சாபங்கள் எல்லாம் முற்றும் மாறி போகும் தேவ வார்த்தை எங்கும் பிரபலமாகும் தேவ மகிமை என்றும் வெளியரங்கமாகும் இயேசுவின் நாமம் எங்கும் பிரபலமாகும் இயேசுவின் மகிமை என்றும் வெளியரங்கமாகும் முற்றிடுமே உம் வல்லமையை நிறைவேற்றுமே உம் வார்த்தைகளை முற்றிடுமே உம் வல்லமையை நிறைவேற்றுமே உம் வார்த்தைகளை பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினாலே எல்லாமே ஆகும் நீர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் உம்மாலே ஆகாத காரியம் உண்டோ பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினாலே எல்லாமே ஆகும் நீ சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் உம்மாலே ஆகாத காரியம் உண்டோ உணர்ந்த எலும்புகள் உயிருடன் எழும்பும் உன்னத சேனையாய் காலுண்டி நிற்கும் உலர்ந்த எலும்புகள் உயிருடன் எழும்பும் உன்னத சேனையாய் காலூன்றி நிற்கும் முற்றிடுமே உம் வல்லமையை நிறைவேற்றுமே உம் வார்த்தைகளை முற்றிடுமே உம் வல்லமையை நிறைவேற்றுமே உம் வார்த்தைகளை பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினாலே எல்லாமே ஆகும் நீர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் உம்மாலே ஆகாத காரியம் உண்டோ பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினாலே எல்லாமே ஆகும் நீர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் உம்மாலே ஆகாத காரியம் உண்டோ பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல நான் திறக்கும் கதவுகள் எல்லாம் சில நேரம் அடைக்கிறீர் கோபத்தால் பகைத்தாலும் தேவன் நீர் நகைக்கிறீர்
நான் நினைக்கும் வழிகளை எல்லாம் சில நேரம் அடைக்கிறீர். கண்ணீரால் புலம்பினாலும் என்னை நிரணைக்கிறீர். அடைத்ததின் காரணம் மூட நான் கற்றுக்கொண்டேன். வேண்டுவதை பார்க்கலும் அதிகமாய் பெற்றுக்கொண்டேன். அடைத்ததின் காரணம் இன்று நான் கற்றுக்கொண்டேன். வேண்டுவதை பார்க்கலும் அதிகமாய் பெற்றுக்கொண்டேன். சின்ன சின்ன ஆசைகள் நீர் பார்க்கிறீர், ஏக்கங்கள் நீர் தீர்க்கிறீர். முற்றும் அறிந்த போதிலும் மல்லையில் என்னை வைக்கிறீர். ஆசைகள் நீர் பார்க்கிறீர், ஏக்கங்கள் நீர் தீர்க்கிறீர். மூடன் என்ற போதிலும் மல்லையில் என்னை வைக்கிறீர். தகப்பன்னல்லவோ நீ கேட்டால் பாம்பை தருவீரோ? தகப்பன்னும் இடம் தயவொன்றை கேட்கிறேன். வேறென்ன எனக்கு ஆசை? தயவை பாட வேண்டும். ஆசையில் ஒரு ஓசை, உன் ஜனங்களை அது தொட வேண்டும். கேட்பதில் தவறில்லை, சித்தப்படி கேட்கிறேன். நீர் தந்த வாழ்க்கையில் அர்த்தம் அதை சேர்த்திடும். அறிந்திருக்கின்றீர். அலங்கோலங்கள் தெரிந்தும் புரிந்திருக்கின்றீர். எங்கு போக நேர்ந்தாலும் சமூகம் வந்து விழுகிறேன். பிறர் கண்டு சிரித்தாலும் என்னை விட்டு கொடுக்கிறேன். யாரும் அறியாமல் பக்கங்களை பார்க்கிறீர். அகத்தில் விழும் காயங்கள் அத்தனையும் மாற்றுவீர். நான் திறக்கும் கதவுகள் எல்லாம் சில நேரம் அடைத்தாலும், கோபத்தால் பகைத்தாலும் இயேசு நீர் இருக்கிறீர். நான் விரும்பும் வழிகளை எல்லாம் சில நேரம் அடைத்தாலும், கண்ணீரால் புலம்பினாலும் என்னை நிரணைக்கிறீர். அடைப்பதின் காரணம் உடன் நான் கற்றுக்கொண்டேன். வேண்டுவதை பார்க்கிலும் அதிகமாய் பெற்றுக்கொள்வேன். அடைப்பதின் காரணம் இன்று நான் கற்றுக்கொண்டேன். வேண்டுவதை பார்க்கிலும் அதிகமாய் பெற்றுக்கொள்வேன். சின்ன சின்ன ஆசைகள் நீர் பார்க்கிறீர், ஏக்கங்கள் நீர் தீர்க்கிறீர். முற்றும் அறிந்த போதிலும் மல்லையில் என்னை வைக்கிறீர். ஆசைகள் நீர் பார்க்கிறீர், ஏக்கங்கள் நீர் தீர்க்கிறீர். மூடன் என்ற போதிலும் மல்லையில் என்னை வைக்கிறீர். தரரீரரா, 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 தரரீரரா.
பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானது பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் மாறுமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் மாறுமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே.